ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொன்ன உடனே வந்து எல்லாருக்குமே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் செய்ய போகிறேன். இது எல்லாமே பார்த்ததுமே நீங்கள் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். சுட சுட சுவையான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்பு பிரியர்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இந்த குழம்புக்கு வந்து எதுவுமே சைட் டிஷ்லாம் தேவையே இல்லைங்க. இருந்தாலுமே நமக்கு ஒரு சைட் டிஷ் வந்து கண்டிப்பாக வேணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, 2 சைட் டிஷ் செய்ய போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கசப்பான விஷயம் தான். அது வந்து எந்த அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, வாழைப்பூ கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழுத்தம் பருப்பு, தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இந்த மாதிரி கசப்பான வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பழுத்தம் பருப்பு சேர்த்துட்டீங்கன்னா கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். சாப்பிடவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதிகமாக பார்த்தீங்கன்னா வாழைப்பூனாவே வடை தாங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க. நாங்கள் வந்து எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்றோமோ அவ்வளோ வெஜ் கூட வந்து சேர்த்துப்போம். வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மெலிசா கட் பண்ணி நான் இப்போ இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமே அது க்ளீன் பண்ணாமே வந்து அப்படியே வந்து சமைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி தான் செய்வேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதாங்க. இதில் வந்து எவ்வளோதான் மசாலா போட்டாலும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியாது. இது வந்து சமைச்சு முடிச்ச அப்புறம் பார்த்தா கூட நீங்கள் இப்படி தாங்க இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் செய்ய போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் சுகர் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய் வந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். பாவக்காய் வந்து நல்லா வதங்கிட்ட அப்புறம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுங்க. அந்த மெல்ட் ஆன சுகர்ல இந்த பாவக்காய் இன்னுமே வேகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாவக்காவுடைய கசப்பு தன்மைலாம் குறைஞ்சிட்டு நல்லா ஸ்வீட் ஆயிடும். இவ்வளவு சமைச்சு பசங்க எடுத்துட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, எதுவுமே எடுத்துட்டு போல. மினி இட்லி தான் செஞ்சு கொடுத்தேன். இட்லிக்கு தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மாக்கு வந்து சட்னி, ரயானுக்கு வந்து சக்கரை தான் வேணும்னு சொல்லிட்டான். இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே மாதுளப்பழம் தான் கொடுத்தோம். பசங்களுக்கு டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்து அனுப்புறீங்களே, அது சாப்பிட்டு வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட காமிக்கிறதே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, எல்லாமே சாப்பிட்டு தான் வருவாங்க. 2 பேருக்குமே ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சாப்பிட்டுருவாங்க. லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. 2 பேரும் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கும் கிளாஸ் இல்லைங்க, பசங்க சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி வாங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தது அஸ்மாது தாங்க. அஸ்மா எல்லாமே சாப்பிட்டுருக்கா. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இட்லி மட்டும் வச்சுட்டு இருக்கான். ஓகே, இது சாப்பிட்டதே பெரிய விஷயம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Bye.